இது வந்து டிவிஆர்னு போட்டிருக்கு, வேரியபிள் ரெசிஸ்டர் இது. இந்த வேரியபிள் ரெசிஸ்டர் இல்லை எம்ஓவின்னு சொல்லுவாங்க. இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்து ரிவர்ஸ் கரண்ட்டை ஹீட்டாக வெளியில் தள்ளிடும். சரியா? அதனால் இது எப்போவுமே ஹை ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஃபார்வேர்டில் இது வேலை செய்யாது. ரிவர்ஸ் கரண்ட் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஏதாவது வருது, இல்லை வேரியேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஹை வேல்யூ வந்தாலே ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அது அதாவது 140 மெகா ஓம்ஸ் வந்துட்டு போயிடுச்சு. அதை விட இன்னும் மெகா ஓம்ஸில் இருக்கிற போல் ஒரு மீட்டரில் பார்க்கணும். ஹை வேல்யூ வந்தாலே ஓகே தான். சரியா? அதுவும் ஹை வேல்யூ தான் வரும், லோ வேல்யூ வரக்கூடாது. இதில் வேல்யூ வரலன்னா நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். சும்மா டச் பண்ணி பார்க்கலாம், நல்லா தான் இருக்குன்னு அர்த்தம். சரி, வந்து என்டிசி நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட்டு. தர்மிஸ்டர் அதாவது வந்து ஹீட்டை அதாவது சர்க்யூட்டில் அதிகமாகும் போது ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும். என்டிசியாக இருந்தால் குறைஞ்சிரும், பிடிசியாக இருந்தால் ஹை ஆகும் வேல்யூ. அதான் இது வந்து என்டிசி. ஆமாம், இது என்டிசி தான். இது அதான் இது லோ ஓம்ஸ் உள்ள என்டிசி. லோ ஓம்ஸில் செட் பண்ணியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸை ஹையாக கொடுத்துருக்காங்க, ஜி 1Kன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 கிலோ ஓம்ஸ், அதாவது 938 ஓம்ஸ் வருது. கரெக்டாக தான் இருக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் உண்டு. சரியா? வெரி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, குட்.